சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட பேசும்போது, நீங்களாவது என் பேச்சை கேளுங்க. சத்யாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம். சத்யா கிட்ட பேசி நீங்கள் புரிய வைக்கணும். இல்லைனா சிந்தாமணியால் சத்யாவோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிறத நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மீனா, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ அமைதியாரு. கண்டிப்பாக ரேகாவை சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு பிரச்சனை செய்வாங்க. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் மீனா. நீ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற? சத்யா என்னை நம்பி என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கான். சத்யாவோட வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சத்யா நல்லபடியாக படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்குல்ல. இப்போ சத்யா நினைக்கிற மாதிரியே இங்கே ரேகா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரதான் போகிறாங்க. சிந்தாமணி, ரேகாவோட அப்பா சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க. சிந்தாமணியை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ரேகாவோட அப்பா நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ரேகாவோட அப்பா சத்யாவை புரிஞ்சுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. நீ ரொம்ப யோசிக்காத மீனா. பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே சிந்தாமணி ரேகாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேகா வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரேகா வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் ரேகா வந்த உடனே நான் ஆஃபீஸ்க்கு போகணும், இனி நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு வேற சொல்கிறா. என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு ரேகாவோட அப்பா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இனி ரேகா உங்கள் பேச்சை தான் கேட்கணும். ரேகா வீட்லேயே இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு போகவும் வேண்டாம், சத்யா கிட்ட பேசவும் வேண்டாம். ஆனால் ரேகா வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே இந்த வேலையை சரியாக செய்யுங்க. அப்போ தான் சத்யாவுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும். எப்படியும் சத்யாவுக்கு உதவி செய்யணும்னு முத்து கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு நினப்பான். ஆனால் முத்துவும் நம்மக்கிட்ட பேச வேண்டாம், மீனாவும் நம்மக்கிட்ட பேச வேண்டாம். இங்கே முத்துவும் மீனாவும் பேசினாலும் அவங்க பேச்சை நம்ம கேட்க போகிறதில்ல. இனி சத்யாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம இப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி சிந்தாமணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா என்னப்பா, நீங்கள் தான் சொன்னீங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு, நானும் வந்துட்டேன். நீங்கள் மட்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறீங்க, நானும் வரேன்ப்பா அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. இல்லை ரேகா, நீ இப்போ தானே வந்திருக்க, வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடு, நீ எங்கேயும் வர வேண்டாம் அப்படின்னு ரேகாவோட அப்பா பேசும்போது, இல்லைப்பா நான் வந்து கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும். நான் தானேப்பா பிஸ்னஸை பொறுப்பாக பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆஃபீஸ்க்கு வர வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேகா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, என் பேச்சை நீ கேட்க மாட்டியா? நீ எதுக்காக ஆஃபீஸ்க்கு வரணும்? அப்படி பொறுப்பாக நீ வேலையை செஞ்சுருந்தா நான் எதுக்காக உன்னை வேறு ஆஃபீஸ்க்கு அனுப்ப போகிறேன்? நீ முதல்ல இங்கே ரெஸ்ட் எடு, நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டால் போதும் அப்படின்னு ரேகாவோட அப்பா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்னுடைய அப்பா எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாருன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் நான் ஆஃபீஸ்க்கு வரவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் சத்யா கிட்ட எப்படி பேசுறது? சத்யாவுக்கு ஃபோன் பண்ணாலும் சத்யா வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, அங்கே வந்து ரேகாவோட அப்பா, நீ சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடு ரேகா, அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே ரேகா தன்னுடைய ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. அந்த சமயம் ரேகாவோட ஃபோனையும் ரேகாவோட அப்பா எடுத்துடுறாரு. அந்த சமயம் ரேகாவோட அப்பா யோசிக்கிறாரு, ரேகாவோட ஃபோன் இப்போ என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ வந்து ரேகா இனி சத்யாவுக்கு ஃபோன் பண்ண முடியாது. ரேகா என் பேச்சு தான் கேட்டாகணும். சீக்கிரமாகவே ரேகாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இனி சத்யாவும் ரேகா கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரேகா கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வந்து பார்க்குறாங்க, அவங்களுடைய ஃபோன் இல்லை. அது மட்டும் இல்லாமல், என்ன நான் வீட்டிலேயே தான் இருக்கணும்னு அப்பா திட்டம் போட்டு தான் இங்கே என்னை வர வச்சுருக்காரா? என்னுடைய ஃபோனை எதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ரேகா. யார்கிட்ட உதவி கேட்குறது, எப்படி சத்யா கிட்ட பேசுறது ஒன்றுமே புரியலையே. அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு கிளம்பி போனார், ஆனால் இன்னும் இங்கே வரவே இல்லை. நான் தான் இவ்வளோ நேரம் இந்த வீட்டில் தனியாக இருக்கேன், எதுக்கு என்னை இங்கே வர சொன்னாங்கன்னு புரியலையே அப்படின்னு ரேகா ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எப்படி அப்பா கிட்ட பேசுறது, எதுக்கு என்னை வர சொன்னாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரேகா. இங்கே சிந்தாமணி ரேகாவோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. நான் சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட உதவி கேளுங்க. எங்கள் பொண்ணு ரேகா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ரேகாவை நான் விரும்புகிறேன், ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த சத்யா என் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா தான் இப்படி ரேகா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு போலீஸ்கிட்ட உதவி கேளுங்க. நீங்கள் தான் உதவி செய்யணும், ரேகா எங்கே இருக்கிறாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து
சத்யா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னதால அவங்க உண்மையை புரிஞ்சுப்பாங்க. சத்யாவுக்கு சரியான பதில் கிடைக்கும். முத்து மீனாவால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க சிந்தாமணி பேச்ச கேட்டு ரேகாவோட அப்பா போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாரு. இங்க சிந்தாமணியும் ரொம்பவே பதட்டமா, அ இங்க வந்து ரேகா எங்க ஆஃபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, சத்யா தான் தேவையில்லாம ரேகா கிட்ட பிரச்சனை செஞ்சதால, இப்ப ரேகா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ரேகாவ நான் விரும்புறேன். ரேகாவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்னு சத்யா எங்க வீட்டுக்கே வந்து பேசினா. நானும் யோசிச்சு சொல்றேன்னு தான் சொன்னேன். சத்யா கிட்ட நான் வேற எதுவுமே பேசல. ஆனா சத்யா இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சிந்தாமணியும், ரேகாவோட அப்பாவும் அங்க போலீஸ்கிட்ட சொல்றாங்க. எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு ரேகாவோட அப்பா சொன்னதால, உடனே அங்க சத்யாவோட வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. அங்க வந்து சந்திரா கிட்ட உங்க பையன் சத்யா எங்க? சத்யாவால நெறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்ப ரேகா எங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, என் பையன் வந்து ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். ஆனா வந்து சத்யா அப்படிலாம் செய்யவே மாட்டான். என் பையன் சத்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சந்திரா வந்து சத்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அங்க வந்த சத்யா, சார் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ரேகா கிட்ட இப்ப பேசவும் இல்ல. ரேகா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் ரேகாவோட அப்பாவ பார்த்து பேசினேன். நான் ரேகாவ உண்மையாவே விரும்புறேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்னு, ரேகாவோட அப்பா கிட்ட நான் பேசினது எல்லாமே உண்மதான். ஆனா, இப்ப ரேகா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றது எல்லாமே உண்மதான் சார் அப்படின்னு சொல்லும்போது, அத எப்படி நாங்க நம்ப முடியும்? நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சத்யாவ அங்கருந்து கூப்ட்டு போறாங்க. சார் எங்க பேச்ச கேளுங்க சார். என் பையன் இப்படிலாம் செய்ய மாட்டான் சார். சத்யா இதுக்காக தானே சத்யா சொன்னேன். பாரு சிந்தாமணியால உனக்கு பிரச்சனை வரும்னு நான் சொன்னேன். இப்ப நீ தான் கஷ்டப்படுற சத்யா அப்படின்னு சந்திரா அழுதுகிட்டே இருக்கும்போது, அங்க வந்த போலீஸ் வந்து சத்யாவ கூப்ட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. சந்திரா என்ன செய்யன்னு தெரியாம உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனா, நீ உடனே கிளம்பி வா மீனா அப்படின்னு உண்மைய சொல்றாங்க. உடனே மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக தான் சொன்னேன். இங்க சத்யா வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகவும் வேண்டாம், ரேகா கிட்ட பேசவும் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச இவங்க கேட்கவே இல்ல. இப்ப பார்த்தீங்களா? ரேகா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா, சத்யாவால தான் பிரச்சனை வருதுன்னு, எதுக்கு ரேகாவோட அப்பா இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே கிளம்பி வராங்க. அங்க சவாரி முடிச்சுட்டு கார் ஷெட்டுக்கு வந்த முத்துவுக்கு இந்த உண்மை தெரியுது. மீனா, நீ அமைதியா இரு மீனா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இதுக்காக தாங்க சொன்னேன் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. எங்க பேச்ச கேட்காம, இங்க ரேகாவோட அப்பா கிட்ட சத்யா பேசியிருக்கவே கூடாது. எங்க பேச்ச நீங்க கேட்காம இப்படி ஒரு வேலை செஞ்சீங்க. இப்ப பாருங்க, நாங்க தானே கஷ்டப்படுறோம். இப்படிலாம் கண்டிப்பா பிரச்சனை வரும்னு நமக்கு தான் தெரியுமே. சிந்தாமணிய பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீங்க சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப சிந்தாமணி செஞ்ச பிரச்சனையால சத்யா கஷ்டப்படுறான். சத்யாவ நினைச்சு நாங்களும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறோம். இப்ப என்னங்க செய்றது? அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க. மீனா, அ சத்யா இப்ப ரேகா கிட்ட பேசவே இல்லையே! அப்புறம் இது எல்லாமே சிந்தாமணியோட வேல தான்னு எனக்கு புரியுது. எப்படியாவது உண்மைய கண்டுபிடிக்கிறேன். நீ அமைதியா இரு. நீ வந்து உங்க வீட்லயே இரு. அ அத்தைகிட்ட வந்து நீ பேசு. உண்மைய கண்டுபிடிப்பேன் மீனா. சீக்கிரமாவே சத்யாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கருந்து கிளம்புறாரு. உடனே அங்க வந்த முத்துவோட ஃப்ரெண்டு வந்து, "என்னாச்சு முத்து?" அப்படின்னு கேட்கும்போது, நடந்த உண்மைய சொல்றாரு முத்து. "இதுக்கு தானே முத்து சொன்னேன். அ சிந்தாமணிய பத்தி உனக்கு தெரியும். தேவையில்லாம அ இங்க ரேகா கிட்ட சத்யா பேச வேண்டான்னு சொன்னேன். நீ தான் சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ண. இப்ப பாத்தியா? சிந்தாமணி தான் சத்யாவுக்கு வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனைய செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் எப்படி முத்து உண்மைய கண்டுபிடிக்க போற? அப்படின்னு சொல்லும்போது, நான் பாத்துக்கிறேன் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கருந்து கிளம்புறாரு. எப்படியாவது சத்யாவ வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கருந்து கிளம்புறாரு. முத்து எப்படியாவது ரேகா கிட்ட பேசணுமே அப்படின்னு ரேகாவுக்கு ஃபோன் பண்றாரு. ஆனா ரேகாவோட ஃபோன் ரேகாவோட அப்பா கிட்ட இருந்ததால, இங்க சிந்தாமணி சொல்றாங்க, "பாத்தீங்களா? இப்ப ரேகா கிட்ட பேசணும், உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு முத்து வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா ரேகாவோட ஃபோன் நம்ம கிட்ட தானே இருக்கு. முத்துவால உண்மைய கண்டுபிடிக்கவும் முடியாது. அ சத்யாவுக்கு வந்து உதவி செய்யவும் முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு" சந்தோஷமா பேசுறாங்க சிந்தாமணி. ரேகாவோட அப்பா சொல்றாங்க, "சத்யா நம்ம ஆஃபீஸ்ல நமக்காக நெறைய வந்து உதவி செஞ்சிருக்காரு. சத்யா மேல எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருந்தது. ஆனா சத்யா, அ ரேகாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்ட வந்து பேசுவாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து தான். ஏற்கனவே நம்ம நல்ல பிசினஸ் செய்றோம். அதனால அ இங்க வந்து சத்யா ரேகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வந்து நம்ம பணம், சொத்து எல்லாமே மீனாவுக்கும், சத்யாவுக்கும் கிடைக்கும்.
இதெல்லாம் நினச்சி தான் முத்து வந்து இப்படி உதவி செய்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் முத்து நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி ரேகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ரேகா எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அம்மா என்னம்மா என்கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு வர சொன்னீங்க. நானும் சந்தோஷமாக கிளம்பி வந்தேன். இப்போ என்னம்மா நான் இந்த ரூமில் தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, இங்கே ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது, சத்யா கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்படி பேசுகிறீங்க. ஆமாம், சத்யா எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, எங்கள் பேச்சை கேட்காம நீ சத்யாவை விரும்புகிறன்னு எங்களுக்கு தெரியும். சத்யா இப்போ அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நீ இங்கே தான் இருக்கணும். இனி யார்கிட்டயும் நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே இங்கே ரேகாவோட அப்பா சொல்கிறாங்க, என்ன ரேகா நீ எங்ககிட்ட தானே பேசணும், நாங்கள் இங்கே தானே இருக்கோம். அப்புறம் உனக்கு எதுக்கு ஃபோனெல்லாம் நாங்கள் கொடுக்கணும். அதனால நீ யார்கிட்டயும் பேச வேண்டாம். நீ நம்ம வீட்டில் இருக்க, நீ நிம்மதியாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ நேரம் நான் இங்கேயே இருக்க முடியும், என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போகணும், நம்ம ஆஃபீஸ்க்கு நான் வரணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு யோசிக்கவே இல்லை. என் ஃபோனையாவது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அந்த சத்யா கிட்ட பேசுறதுக்காகவா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். சத்யா நம்ம வீட்டுக்கு வந்து நான் ரேகாவை விரும்புகிறேன், ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்டயே சொல்கிறான். இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு தான் நீ ஆஃபீஸ்க்கு போனியா? இங்கே நீயும் சத்யாவை விரும்புகிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நானும் சத்யாவை விரும்புகிறேன். அப்பா சத்யா ரொம்ப நல்லவருப்பா, என்னை நல்லா பார்த்துப்பாரு. அப்பா நீங்களே சத்யா கிட்ட பேசி எனக்கு சத்யாவை கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரேகாவோட அப்பா ரொம்ப கோவமாக ரேகாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல நீ என் பேச்சை தான் கேட்கணும்னு. இப்போ என்ன மறுபடியும் நீ எதுக்கு சத்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனால தான் நீ நம்ம வீட்லேயே இருக்கிற. உனக்கு நானும் சிந்தாமணியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். அது மட்டும் இல்லை, சிந்தாமணி அவங்க ஃப்ரெண்டோட பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மீனா வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு நினைக்கிறேன். மீனா ஏற்கனவே சிந்தாமணிக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் வந்து உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நீ அவங்க வீட்டுக்கு மருமகளாக போனால் ரொம்ப கஷ்டப்படணும். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நம்ம வீட்டில் நான் இருந்தப்ப நீங்களும் அம்மாவும் என்னை கண்டுக்கவே மாட்டீங்க, என்கிட்ட பேசவும் மாட்டீங்க. நான் தனியாகவே தான் என் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் என் கல்யாணத்தை பற்றி நீங்கள் எதுக்கு யோசிக்கணும்? என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? சத்யா உண்மையாகவே என்ன விரும்புகிறாரு, என்னை நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வேணும்னே பிரச்சனை செய்யாதீங்க. அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன ரேகா எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? உன்னை பற்றி நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா? நீ ரெஸ்ட் எடு. சத்யா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? நாங்களே எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். சத்யா கண்டிப்பாக உன்னை பார்க்கறதுக்காக வருவான். நீ சத்யா கிட்ட பேசலாம். ஆனால் இப்போ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எங்கள் பேச்சை கேட்டால் மட்டும்தான் நீ சொல்கிறத நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் சத்யா கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஆனால் ரேகா யோசிக்கிறாங்க, என் அப்பாவும் சிந்தாமணியும் கண்டிப்பாக வந்து சத்யாவுக்கு நிறைய பிரச்சனை செய்யணும்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, நல்ல வேலை ரேகா உண்மை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. இப்போ சத்யா வந்து போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். இனி சத்யா வெளியில் வரவே முடியாது. இனி ரேகா எப்படி சத்யா கிட்ட பேசுகிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன். ரேகாவை சத்யா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான். அதனால சத்யாவுக்கு சரியான பதில் கிடச்சிருச்சு. எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. ஆமாம் சிந்தாமணி, நீ சொன்ன மாதிரியே வந்து இனி சத்யா வந்து ரேகா கிட்ட பேசவும் மாட்டான். மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக வந்து ரேகாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே ரேகாவுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சத்யாவை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரேகா. எப்படியாவது சத்யாவுக்கு உதவி செய்யணும். நான் தானே சத்யாவை விரும்புகிறேன்னு சொன்னேன். ஆனால் சத்யா என்னுடைய ஆஃபீஸில் எல்லா வேலையும் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ என்னால் தான் சத்யா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சத்யாவுக்கு எப்படி உதவி செய்கிறது? சத்யா மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வரணும். உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். எப்படி நான் வந்து சத்யாவுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த சமயம் இங்கே ரேகா யோசிக்கிறாங்க, ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே முத்து மீனா என் ஃப்ரெண்டை பார்த்து பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உண்மையை புரிஞ்சுப்பாங்க.
அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நான் இங்க தான் இருக்கேன்ற உண்மையவும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து என்னை இங்க கூப்பிட்டு போயிட்டாருன்னா, எங்க சிந்தாமணிய பத்தின உண்மைய நான் எல்லார்கிட்டயும் சொல்வேன். எப்படியாவது முத்து என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசினாருன்னா, அவருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பாரு. நான் என் வீட்ல தான் இருக்கேன்னு முத்து மட்டும் உண்மைய கண்டுபிடிச்சிட்டாருன்னா, அப்புறம் சத்யாவுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். உண்மைய எல்லாருக்கும் புரிய வைப்பேன். இந்த பிரச்சனைக்கு காரணம் என் அப்பாவும் சிந்தாமணியும் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெளிவா உண்மைய புரிய வைப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேகா. அந்த சமயம் முத்து என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு. முத்து சத்யாவை பார்க்கறதுக்காக வராரு. "சத்யா, நீ ரேகா கிட்ட பேசுனியா? எப்ப பேசுன?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, ரேகாவோட அப்பா ரேகாவ வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க" அப்படின்னு ரேகா என்கிட்ட ஃபோன்ல பேசுனாங்க. அதுக்கப்புறம் நான் ரேகா கிட்ட பேசவும் இல்ல. ரேகா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா, எதுக்காக சிந்தாமணியும், ரேகாவோட அப்பாவும் இப்படிலாம் பிரச்சனை செய்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா அப்படின்னு சத்யா பேசும்போது, "எனக்கு தெரியும் சத்யா. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான். ஆனா, ரேகாவோட அப்பாவும் இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. ரேகாவோட அப்பா கண்டிப்பா உன்ன புரிஞ்சுப்பாரு, உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா, இப்ப தானே புரியுது. இத்தன நாள் சிந்தாமணி பேச்ச கேட்டு ரேகாவோட அப்பா ரொம்ப அமைதியா இருந்திருக்காரு. ஆனா, ரேகா கண்டிப்பா அவங்க வீட்ல தான் இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா, எப்படி இந்த உண்மைய கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. ரேகா அவங்க வீட்டுக்கு வரதா சொன்னாங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மாமா. அதுக்கப்புறம் ரேகா என்கிட்ட பேசவே இல்லைன்னு" சொல்லும்போது, "நானே வந்து உண்மைய தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு நீ கவலைப்படுற? சீக்கிரமா உன்ன நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். நீ நெனச்ச மாதிரியே அ உனக்கும் ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய தான் போறேன். என்ன சிந்தாமணி, ரேகாவோட அப்பா இப்படி பிரச்சனை செஞ்சதுக்கு நல்லா அனுபவிக்க போறாங்க. ரேகா மட்டும் உண்மைய சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி கிட்ட நானே பேசிக்கிறேன் சத்யா. நீ கவலைப்படாம இரு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மாமா, ரேகாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, "ரேகா அ இங்க வரதான் போறாங்க. உண்மைய சொல்ல தான் போறாங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. சிந்தாமணி எப்படியாவது எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்களே. இப்ப ரேகா அவங்க வீட்ல தான் இருப்பாங்க. எப்படி ரேகா கிட்ட பேசுறது? ரேகா கிட்ட வந்து உண்மைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, மீனா ஃபோன் பண்றாங்க. "எங்க இருக்கீங்க? என் அம்மா வேற ரொம்ப முடியாம இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மீனா இப்படிலாம் சொல்ற? அத்தைய நல்லா பார்த்துக்கன்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க சந்திராவோட வீட்டுக்கு முத்து கிளம்பி வராரு. "அத்தை, நீங்க சரியா சாப்பிடாம, சத்யாவ பத்தி யோசிக்கிறதுனால தான் இப்படி உங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கீங்க. அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மீனா, நீ கிளம்பி வா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க சீதா கிட்ட சொல்லிட்டு, சந்திராவ நல்லா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து முத்து கிளம்பி வராரு. "என்னங்க, சத்யா எப்பங்க வீட்டுக்கு வருவான்? என் அம்மா சத்யாவ பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுக்காக தான் சொன்னேன், சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. இப்ப பார்த்தீங்களா? சிந்தாமணி மட்டும் இல்ல, ரேகாவோட அப்பாவும் சத்யாவுக்கு பிரச்சனை செய்றாங்க. இப்ப என்ன செய்றது?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "பொறுமையா இரு மீனா. நம்ம போலீஸ்கிட்ட உதவி கேட்டா, கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா, அ ரேகா அவங்க வீட்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லும்போது, "அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு?" கேட்கும்போது, "இப்ப தான் ரேகாவோட ஃப்ரெண்ட பார்த்தேன். அவங்க நம்ம கார்ல தான் வந்தாங்க. அந்த சமயம் அவங்க உண்மைய சொன்னாங்க. ரேகா ஏற்கனவே ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. என் அப்பாவும், அம்மாவும் வேணும்னே தான் என்ன இங்க பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக, இந்த கம்பெனிய பார்த்துக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் ஆனா இங்க தனியா தான் இருக்கேன். நான் வந்து என் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு என் அப்பாவும், என் அம்மாவும் இப்படிலாம் பிரச்சனை செய்றாங்கன்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறமா உண்மைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அ ரேகா அவங்க வீட்ல தான் இருக்காங்க. ஆனா ரேகா எங்க இருக்காங்கன்னே தெரியலன்னு, இப்படி பொய் சொல்லி, அம் இங்க சத்யாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான், அ சிந்தாமணி இப்படிலாம் செய்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அப்ப நம்ம எப்படி ரேகாவோட அப்பா கிட்ட பேச முடியும்? நம்ம போய் பேசினா உண்மைய எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்னு" சொல்றாங்க மீனா. "நம்ம எதுக்கு மீனா தனியா போகணும்? போலீஸ் கிட்ட உதவி கேட்கலாம். கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கலாம் மீனா" அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு முத்து. உடனே மீனா சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்ச அந்த சார் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்க முடியும்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த சார பார்க்குறாங்க. அந்த சார் கிட்ட நடந்த உண்மைய சொல்றாரு முத்து. "சார், நீங்க தான் சார் உதவி செய்யணும். மீனாவோட தம்பி இப்ப தான் சார் வேலைக்கு போயிருக்காரு. தன்னுடைய குடும்பத்த பார்த்துக்கிறாரு. ஆனா ரேகாவும் சத்யாவ விரும்புறாங்க. சத்யாவும் ரேகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க.
அதனால சத்யா ரேகாவோட அப்பா கிட்ட பேசினதெல்லாம் உண்மைதான். நான் தான் சார் பேச சொன்னேன். ரேகாவோட அப்பா கண்டிப்பா சத்யாவை புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்படி வேணும்னே பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல. நீங்க அவங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உண்மையை கண்டுபிடிக்கலாம் சார். எனக்கு என்னவோ ரேகா அவங்க வீட்ல தான் இருக்காங்கன்னு தெரியும். நீங்க எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா. எனக்கு ஏற்கனவே முத்துவ பத்தியும் தெரியும், மீனாவ பத்தியும் தெரியும். 2 பேரும் உங்க வேலைய ரொம்ப நேர்மையா, உண்மையா செய்றீங்க. ஆனா, சத்யா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, நானும் எவ்வளவோ சொன்னேன் சார். சிந்தாமணி ஏற்கனவே எனக்கு நெறைய பிரச்சனை செஞ்சிருக்காங்க. சிந்தாமணியோட பொண்ணு ரேகா கிட்ட நீ பேச வேண்டான்னு சத்யா கிட்ட சொன்னேன். சத்யா என் பேச்ச கேட்கல. ரேகாவும், சத்யாவும் ஒருத்தர ஒருத்தர் உண்மையாவே விரும்புறாங்க. அதனால தான் சார் ரேகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரேகாவோட அப்பா கிட்ட சத்யா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கவலைப்படாம இருங்க மீனா. கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கலாம். சத்யாவுக்கு நான் உதவி செய்றேன் அப்படின்னு அந்த சார் சொன்ன உடனே மீனா சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து, மீனா அங்க அந்த சாரையும் கூப்பிட்டுட்டு இங்க ரேகாவோட அப்பா வீட்டுக்கு வராங்க. ரேகாவோட அப்பா சொல்றாங்க, "என்ன சார்? நீங்க சொல்லியிருந்தா நானே உங்கள பார்க்க வந்திருப்பேனே. ஆமா, மீனாவும் முத்துவும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? இவங்களால தான் சார் நெறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்ப ரேகா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, சார் எனக்கு எந்த உண்மையும் தெரியாது சார். ரேகா எங்க இருக்காங்கன்ற உண்மைய நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்றாங்க, உங்க பொண்ணு ரேகா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா, என் தம்பி சத்யாவுக்கு இப்ப சரியான பதில் குடுத்துட்டீங்க. நாங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுறோம். சத்யா மறுபடியும் எங்க வீட்டுக்கு வரணும்னு நாங்க நெனைக்கிறோம். ஆனா, இனி சத்யாவால வெளியில வரவே முடியாதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படிதானே? எனக்கு தெரியும். உங்க பொண்ணு ரேகா இப்ப உங்க வீட்ல தான் இருக்காங்க. அப்படின்னு மீனா சொன்ன உடனே, இங்க சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனாவுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்? அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சிந்தாமணி சொல்றாங்க, "என்ன மீனா? உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்ப ரேகா எங்க இருக்காங்கன்னு தெரியாம நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரேகாவ கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா நீங்க என் வீட்டுக்கு வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அ சத்யா இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சதால தானே, இப்ப வந்து நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? போதும் மீனா, நீ ஏற்கனவே எனக்கு நெறைய பிரச்சனை செஞ்சுட்ட. உன்னால சரியா என்னுடைய பிசினஸ நடத்த முடியல. உன்னால நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் மீனா. இப்ப அ ரேகா உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க தானே சத்யா கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேகா தான் சத்யாவ நான் விரும்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சத்யா கொஞ்ச நாள் அமைதியா தான் இருந்தான். சத்யா ரேகா கிட்ட சரியா பேசவும் இல்ல. ஆனா ரேகா தான் தேடி வந்து எங்க வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் பேசினாங்க. ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நெனச்சது ரேகா தான். ஆனா நீங்க சத்யாவ புரிஞ்சுக்காம என் தம்பி சத்யாவுக்கு நெறைய பிரச்சனை செய்றீங்க. அதனால என் அம்மா இப்ப ரொம்ப முடியாம இருக்காங்க. அதனால உண்மைய சொல்லுங்க. ரேகா உங்க வீட்ல தானே இருக்காங்க அப்படின்னு மீனா வந்து கேள்வி கேட்கும்போது, "என்ன மீனா உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வந்து பிரச்சனை செய்ற. ரேகா எங்க வீட்ல இருந்தா, நாங்க எதுக்கு உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்க போறோம்? எதுக்கு உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லப் போறோம்? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ரேகாவுக்கு என் ஃப்ரெண்டோட பையன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். இந்த உண்மை சத்யாவுக்கு தெரிஞ்ச உடனே, சத்யா தான் இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்கான். ஏன்னா, சத்யாவுக்கு பணம் தான் முக்கியம். எங்களுடைய பணம், சொத்து எல்லாமே சத்யாவுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் மீனாவும், முத்துவும் இப்படிலாம் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் மீனா உண்மைய சொல்லணும். என் பொண்ணு ரேகா இப்ப எங்க? அப்படின்னு சிந்தாமணி கேள்வி கேட்கும்போது, "என்ன சிந்தாமணி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? சத்யாவுக்காக தான் உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நாங்க வந்தோம். நீங்க உண்மைய சொல்லாம என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு எந்த உண்மையும் தெரியாதே!" அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. உடனே முத்து சொல்றாங்க, "என்ன சார், இவங்க கிட்ட நம்ம பேசினா இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சார். ஆனா எனக்கு தெரியும். இவங்க வீட்ல தான் ரேகா இருக்காங்க." அப்படின்னு சொன்ன உடனே, முத்து சொன்ன மாதிரியே அங்க எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. "சார் நான் இங்க தான் இருக்கேன். முத்து, மீனா நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன்." அப்படின்னு அங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, இங்க ரேகாவும் வந்து சொல்றாங்க. உடனே, "என்னங்க இது? நம்ம வந்து என்னலாம் நெனச்சோம்? இவங்களால உண்மைய கண்டுபிடிக்க முடியாதுன்னு நெனச்சோம். இப்ப பாருங்க, இந்த முத்துவும், மீனாவும் போலீஸ வேற வர வச்சிருக்காங்க. உண்மைய கண்டுபிடிக்கணும்னு எல்லா இடத்துலயும் அ ரேகா இப்ப எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ரேகா வேற நான் இங்க தான் இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்காளே! இப்ப என்னங்க செய்றது?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு ஒண்ணுமே புரியல சிந்தாமணி. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். உன்னுடைய பேச்ச கேட்டு நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது." அப்படின்னு ரேகாவோட அப்பா ரொம்ப கோவமா பேசுறாங்க. "என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க?" அப்படின்னு இங்க சிந்தாமணியும் பேசுறாங்க.
அந்த சமயம் அங்கே வந்த மீனா அங்கே ரூமில் பார்க்குறாங்க. ரொம்ப முடியாமல் இங்கே ரேகா இருக்கிறத கவனிக்கிறாங்க. முத்துவை கூப்பிடுறாங்க. இங்கே தான் ரேகா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரேகாவுக்கு உதவி செய்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, முத்து நீங்களும் மீனாவும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த போலீஸ்க்கு அப்போ தான் உண்மை என்னன்னு தெரியுது. முத்து சொன்னது எல்லாமே உண்மை. ஆனால் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் வேணும்னே சத்யாவுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. சத்யாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ரேகா சொல்கிறாங்க, இனி நான் இங்கே இருக்கவே மாட்டேன் மீனா, என்னை முதல்ல இங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு யோசிக்கவே இல்லை. ஆமாம் மீனா, சத்யா எங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. சத்யா இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா ரேகா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணியும் ரேகா உங்கள் அப்பாவும் தான். ஆனால் இவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. பார்த்தீங்களா சார், ரேகா இவங்க வீட்டிலே தான் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் வேணும்னே இங்கே சத்யாவை தலகுனிய வைக்கணுன்றதுக்காக எப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. இனி எதுக்கு சார் பொறுமையாக இருக்கணும்? அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ சிந்தாமணிக்கும் ரேகாவோட அப்பாவுக்கும் தான் சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரேகா உண்மையை சொல்கிறாங்க. சார், இவங்க பேச்சை கேட்டு எங்கள் வீட்டுக்கு நான் திரும்பி வந்தேன். ஆனால் இவங்க நான் சத்யா கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக என் ஃபோனை வாங்கிட்டாங்க. ஆனால் இங்கே வரதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். நல்ல வேலை முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சதால உடனே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தார். அதனால தான் சார் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்தது. நான் தான் சார் சத்யாவை விரும்புகிறேன்னு சொன்னேன். ஆனால் சத்யா வந்து ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் அப்பா சத்யாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செய்வாருன்னு யோசிக்கவே இல்லை. அம்மா எதுக்குமா பொய் சொன்னீங்க? எதுக்குமா இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க? நீங்கள் மீனாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஆனால் எதுக்குமா இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு உண்மை சொன்னது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க இங்கே வந்து ரேகா. அதான் எங்களை தலகுனிய வச்சுட்டல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் எதுக்குமா எனக்கு பிரச்சனை செய்யணும்? நான் தான் உங்ககிட்ட சொன்னல உங்கள் பேச்சை கேட்பேன்னு. அப்புறம் எதுக்குமா சத்யாவுக்கு பிரச்சனை செய்யணும்? இப்போவே நீங்கள் சத்யா கிட்ட மட்டும் இல்லை, சத்யா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். மீனாவும் முத்துவும் இப்போ உண்மையை கண்டுபிடிச்சதால நீங்கள் பதில் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. நான் சத்யா வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே மீனா, முத்து, சீதா எல்லார்கிட்டேயும் பேசியிருக்கேன். என்னை அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு தெரியும். ஆனால் என் அம்மாவும் இங்கே என் அப்பாவும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. நான் வீட்டில் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன். ஆனால் இப்போ சத்யாவை நான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறாங்க. அம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? ஏம்மா இப்படிலாம் செய்கிறீங்க? இனி நான் உங்ககிட்ட என்றைக்குமே பேச மாட்டேன். அப்பா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் சத்யாவுக்கு இப்படி பிரச்சனை செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இனி உங்கள் யாரையும் நான் நம்பவே மாட்டேன். நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட முத்துவும் மீனாவும் உதவி கேட்டதால் அங்கே முத்துவும் மீனாவும் ரேகாவை கூப்பிட்டு வராங்க. ரேகா எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்கிறாங்க. சத்யா மேலே எந்த தப்பும் இல்லை. சத்யா ரொம்ப நல்லவர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணியும் என் அப்பாவும் தான். நான் என் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசியிருக்காங்க. சிந்தாமணி வேணும்னே மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ நான் சத்யாவை விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்யாவுக்கும் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. சிந்தாமணியை நம்பாதீங்க அப்படின்னு சத்யாவுக்காக உண்மையை சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க மட்டும் நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்க முடியாது. சத்யாவுக்கு வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்கல்ல, இவங்க தான் வெளியில் வரக்கூடாது. நான் இப்போவே வந்து உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கும் சரியான பதில் கொடுக்குறாங்க ரேகா. ரேகாவோட அப்பாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. சிந்தாமணி பேச்சை கேட்டிருக்கக்கூடாது, இப்போ என்ன செய்யணும்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு ரேகாவோட அப்பா. இங்கே சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் வசமாக மாட்டிக்கிறாங்க. சத்யா மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் தான். அவங்க தான் வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே சத்யா வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக ரேகா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு சத்யா, என்னால் தான் உனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரேகா நீ எப்படி இருக்க? உன்னுடைய அப்பா கிட்ட நான் வந்து உண்மையை சொன்னேன், என்னை புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் ரேகா, நீ எங்கள் வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, எப்படியோ சிந்தாமணிக்கும் ரேகாவோட அப்பாவுக்கும் சரியான பதில் கிடச்சிருச்சு. நானும் மனசு மாறிட்டேன். கண்டிப்பாக ரேகா எங்கள் வீட்டு மருமகளாக வரணும். சீக்கிரமாகவே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே மீனா,
உண்மையை கண்டுபிடிச்ச உடனே நீயும் மனசு மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, சிந்தாமணி தான் நம்மளை புரிஞ்சுக்காம பிரச்சனை செய்வாங்க. ஆனால் ரேகா எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரியே சிந்தாமணி இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சதால என் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சத்யா மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்திரா. இங்கே ரேகா உண்மையை சொன்ன உடனே இங்கே சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இனி அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரேகாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க மீனா. முத்து செஞ்ச உதவியால தான் நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு முத்துவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா.